ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பும் கனிவும் நிறைந்த வணக்கங்கள். வரலட்சுமி விரதம் நம் பாரம்பரியமும் வழிபாட்டு முறைகளும் பற்றி தாங்க இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க போறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். நம் தமிழ் பாரம்பரியத்தில் ஒவ்வொரு விரதத்திற்கும் ஒவ்வொரு பூஜைக்கும் ஒரு ஆழமான ஆன்மீக அர்த்தம் இருக்கிறது. அந்த வகையில் பெண்கள் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் கடைபிடிக்கும் முக்கியமான விரதங்களில் ஒன்று வரலட்சுமி விரதம். வரம் தரும் லட்சுமி என்ற பொருளில் வரலட்சுமி அம்மனை குடும்ப நலன், வளம், அமைதி மற்றும் நல்ல வாழ்விற்காக பக்தர்கள் வழிபடுகின்றனர். இந்த விரதம் வெறும் செல்வத்திற்காக மட்டும் செய்யப்படும் வழிபாடு இல்லைங்க. ஒரு குடும்பத்தில் அன்பு, ஒற்றுமை, ஆரோக்கியம், மனநிம்மதி, நல்ல எண்ணங்கள் மற்றும் இறைநம்பிக்கை நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த வழிபாடு செய்யப்படுகிறது. இன்றைய இந்த வீடியோவில் வரலட்சுமி விரதம் என்றால் என்ன, வரலட்சுமி அம்மனின் சிறப்பு என்ன, இந்த விரதம் எப்படி பாரம்பரியமாக கடைபிடிக்கப்படுகிறது, வீட்டை எப்படி தயார் செய்வது, பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்ன, கலசம் வைக்கும் முறை என்ன, நோன்பு கயிற்றின் முக்கியத்துவம் என்ன, சுமங்கலி வழிபாட்டின் பாரம்பரியம் என்ன, எந்த விஷயங்களை செய்யலாம், எதை தவிர்ப்பது நல்லது, பூஜைக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை விரிவாக பார்க்க போகிறோங்க. இந்த தகவல்கள் நம் முன்னோர்களின் பாரம்பரிய நம்பிக்கைகளையும் வழக்கங்களையும் அடிப்படையாக கொண்டவை. குடும்பம் மற்றும் பிராந்தியத்திற்கு ஏற்ப வழிமுறைகள் மாறுபடலாம். பகுதி 1. வரலட்சுமி விரதம் என்றால் என்ன? வரலட்சுமி விரதம் என்பது மகாலட்சுமியின் ஒரு சிறப்பு வடிவமான வரலட்சுமி அம்மனை வழிபடும் பாரம்பரிய விரதமாகும். வரம் என்றால் அருள் அல்லது ஆசீர்வாதம். லட்சுமி என்றால் வளம் மற்றும் மங்களத்தின் தெய்வீக வடிவம். எனவே வரலட்சுமி வழிபாடு என்பது குடும்பத்தில் நல்லவை பெருக வேண்டும் என்ற ஆன்மீக எண்ணத்துடன் செய்யப்படும் வழிபாடாக கருதப்படுகிறது. மகாலட்சுமிக்கு பல வடிவங்கள் இருப்பதாக இந்து பாரம்பரியத்தில் கூறப்படுகிறது. அவற்றில் சில: தனம், செல்வம், தானியம், உணவு மற்றும் வளம், தைரியம், துணிவு, வித்யா, கல்வி, விஜயம், வெற்றி, சந்தானம், நல்ல சந்ததி, ஆரோக்கியம் மற்றும் ஐஸ்வரியம் ஆகியவற்றுடன் தொடர்புடைய அருள்கள். அதனால் வரலட்சுமி வழிபாடு என்பது பணம் மட்டும் வேண்டும் என்ற எண்ணத்தில் செய்யப்பட வேண்டிய வழிபாடு அல்ல. எங்கள் வீட்டில் நல்ல எண்ணங்கள் நிலைத்திருக்கட்டும், அனைவரும் ஒற்றுமையாக இருக்கட்டும், வீட்டில் மங்களமும் அமைதியும் நிறைந்திருக்கட்டும், எங்களுக்கு தேவையானவற்றை இறைவன் அருளட்டும் என்ற நன்றியுணர்வுடன் செய்வதே இந்த வழிபாட்டின் அழகாகும். பகுதி 2. வரலட்சுமி விரதத்தின் பாரம்பரிய கதை பார்ப்போமா? வரலட்சுமி விரதத்துடன் தொடர்புடைய பிரபலமான பாரம்பரிய கதை சாருமதி என்ற பெண்ணை மையமாக கொண்டது. அவள் கணவனையும் குடும்பத்தினரையும் அன்புடன் கவனித்து நல்ல எண்ணங்களுடன் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. ஒரு நாள் மகாலட்சுமி அவளது கனவில் தோன்றி வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்குமாறு அருளியதாக பாரம்பரிய கதை கூறுகிறது. அந்த அறிவுரையை சாருமதி தனது குடும்பத்தினரிடம் பகிர்ந்து கொண்டாள். பின்னர் அந்த விரதத்தை பக்தியுடன் கடைபிடித்தாள். அவளுடன் மற்ற பெண்களும் சேர்ந்து வழிபட்டதாக கதை கூறுகிறது. இந்த கதையின் முக்கியமான செய்தி என்ன? பக்தி, நம்பிக்கை, நல்லொழுக்கம் மற்றும் குடும்பத்தின் மீது அக்கறை. விரதம் என்பது வெளிப்புற சடங்குகள் மட்டுமல்ல, நம் மனதையும் சுத்தப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் பார்க்கலாம். ஒருவருக்கு செல்வம் இருந்தாலும் மனநிம்மதி இல்லையென்றால் அந்த செல்வம் முழுமையான மகிழ்ச்சியை தராது. அதேபோல் குடும்பத்தில் அன்பு மற்றும் ஒற்றுமை இருந்தால் எளிமையான வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி இருக்க முடியும். எனவே வரலட்சுமி விரதத்தின் ஆன்மீக செய்தி: வாழ்க்கையில் வளத்துடன் நல்ல மனமும் இருக்க வேண்டும். இரட்டை மேற்கோள்குறி. பகுதி 3. விரதத்திற்கு முன் வீட்டை தயார் செய்வது பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிந்து இருக்கும், இருப்பினும் சற்று விளக்கமாக பார்ப்போம்.
பாரம்பரியமாக பூஜைக்கு முன் வீட்டை சுத்தம் செய்வார்கள். இதற்கு ஒரு அழகான ஆன்மீக அர்த்தம் உள்ளது. வீட்டை சுத்தம் செய்வதோடு மட்டுமல்லாமல் நம் மனதில் இருக்கும் கோபம், பொறாமை, எதிர்மறை எண்ணங்களையும் குறைக்க முயற்சி செய்ய வேண்டும். பூஜை அறையை சுத்தமாக வைத்துக் கொள்ளலாம். வாசலில் அழகான கோலம் போடலாம். மாவிலை தோரணம் கட்டுவது பல குடும்பங்களின் பாரம்பரிய வழக்கமாக உள்ளது. பூஜை செய்யும் இடத்தில் ஒரு சிறிய மண்டபம் அல்லது மேடை அமைத்து அதன் மீது துணி விரித்து அம்மனை வைக்கலாம். பூஜைக்கான பொருட்களை முன்கூட்டியே தயார் செய்து வைத்துக் கொள்வது பூஜையை அமைதியாக செய்ய உதவும். பகுதி 4. பூஜைக்கு தேவையான பொருட்கள். பாரம்பரியமாக குடும்ப வழக்கத்திற்கு ஏற்ப பொருட்கள் மாறுபடலாம். பொதுவாக பயன்படுத்தப்படும் பொருட்கள் எனலாம் என்பதை பார்க்கலாமா? மஞ்சள், குங்குமம், சந்தனம், பூக்கள், பழங்கள், வெற்றிலை, பாக்கு, தேங்காய், அரிசி, மஞ்சள் கிழங்கு, கற்பூரம், ஊதுபத்தி, விளக்கு, எண்ணெய் அல்லது நெய், கலசம், மாவிலை, மஞ்சள் கயிறு, அம்மனுக்கான அலங்கார பொருட்கள், நைவேத்திய பொருட்கள் ஆகியவை அடங்கும். முக்கியமாக நினைவில் கொள்ள வேண்டியது, பூஜையின் சிறப்பு பொருட்களின் எண்ணிக்கையில் மட்டும் இல்லை, பக்தியிலும் மனநிலையில் இருக்கிறது. எல்லா பொருட்களும் கிடைக்கவில்லை என்றால் மனம் வருந்த வேண்டியதில்லை. உங்களால் முடிந்த அளவுக்கு எளிமையாகவும் சுத்தமாகவும் பக்தியுடன் செய்யலாம். பகுதி 5. கலசம் வைக்கும் பாரம்பரியம். வரலட்சுமி பூஜையில் கலசம் முக்கியமான இடம் பெறுகிறது. அதனால் சற்று கவனமாக கவனியுங்கள் நண்பர்கள. கலசத்தில் தண்ணீர் வைத்து மஞ்சள், குங்குமம் போன்ற மங்கள பொருட்களால் அலங்கரிக்கலாம். கலசத்தின் மீது தேங்காய் வைத்து மாவிலைகளை சுற்றி அமைப்பது பல குடும்பங்களில் காணப்படும் பாரம்பரியமாகும். சிலர் கலசத்தை அம்மனின் வடிவமாகவே அலங்கரித்து வழிபடுவார்கள். சிலர் வரலட்சுமி முகத்தை கலசத்தில் பொருத்தி அழகாக அலங்கரிப்பார்கள். இங்கு ஒரு முக்கியமான விஷயம், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட பூஜை முறை இருக்கலாம். பாட்டி, அம்மா, மாமியார் போன்றவர்கள் கற்றுக் கொடுத்த குடும்ப வழக்கம் இருந்தால் அதை தொடர்ந்து செய்வது பலருக்கும் ஆன்மீக திருப்தியை அளிக்கும். பகுதி 6. அம்மன் அலங்காரம். வரலட்சுமி அம்மனை அழகாக அலங்கரிப்பது இந்த பூஜையின் முக்கியமான பகுதியாகும். பட்டுப்புடவை, பூமாலை, நகைகள், குங்குமம் போன்றவற்றால் அம்மனை அலங்கரிப்பார்கள். மல்லிகை, ரோஜா, செம்பருத்தி போன்ற பூக்களை குடும்ப வழக்கத்திற்கு ஏற்ப பயன்படுத்தலாம். அம்மனுக்கு முன்பாக விளக்கேற்றி வைக்கலாம். 2 விளக்குகள் ஏற்றுவது, 5 முக விளக்கு பயன்படுத்துவது போன்றவை குடும்ப வழக்கத்தை பொறுத்தது. அம்மனை அலங்கரிக்கும் போது அவசரப்படாமல் மனதை ஒருமுகப்படுத்தி செய்வது நல்லது. அந்த நேரத்தில் மனதில் ஒரு நல்ல பிரார்த்தனை வைத்துக் கொள்ளலாம். பகுதி 7. நோன்புக் கயிறு மற்றும் அதன் பாரம்பரியம். வரலட்சுமி விரதத்தில் மஞ்சள் கயிறு அல்லது நோன்புக் கயிறு அணிவது பல இடங்களில் காணப்படும் பாரம்பரியம். கயிற்றில் மஞ்சள் மற்றும் பூக்கள் போன்ற மங்கள பொருட்களை சேர்த்து பூஜையில் வைத்து பின்னர் அணிவார்கள். சில குடும்பங்களில் கயிற்றில் முடிச்சுகள் போடுவது வழக்கம். இதற்கான எண்ணிக்கையும் முறைமையும் பிராந்தியத்திற்கும் குடும்ப வழக்கத்திற்கும் ஏற்ப மாறுபடலாம். இந்த கயிறை ஒரு புனித நினைவு சின்னமாக பார்க்கலாம். இன்று நான் இறைவனை நினைத்து நல்ல எண்ணங்களுடன் வாழ வேண்டும் என்ற நினைவூட்டலாகவும் எடுத்துக் கொள்ளலாம். பகுதி 8. பூஜை மற்றும் மந்திரங்கள். பூஜையை குடும்ப வழக்கப்படி தொடங்கலாம். முதலில் விநாயகரை வழிபட்டு தடைகள் நீங்க பிரார்த்தனை செய்வது பொதுவான பாரம்பரியம். பின்னர் மகாலட்சுமி மற்றும் வரலட்சுமி அம்மனை மனமார வழிபடலாம். எளிமையாக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நம என்று பக்தியுடன் ஜபிக்கலாம். வரலட்சுமி விரத பூஜையில் வரலட்சுமி விரத கதை, லட்சுமி அஷ்டோத்திரம், லட்சுமி ஸ்தோத்திரங்கள் அல்லது குடும்பத்தில் வழக்கமாக சொல்லப்படும் மந்திரங்களை பயன்படுத்தலாம். மந்திரத்தை அதிக எண்ணிக்கையில் சொல்ல வேண்டும் என்பதை காட்டிலும் புரிந்து கொண்டு பக்தியுடன் சொல்வது முக்கியம்.
பகுதி 9 நைவேத்தியம். நைவேத்தியத்தில் குடும்ப பாரம்பரியத்திற்கு ஏற்ப இனிப்பு மற்றும் பல வகையான உணவுகளை தயாரிக்கலாம். சர்க்கரை பொங்கல், பாயசம், கொழுக்கட்டை, சுண்டல், பழங்கள் போன்றவை பல குடும்பங்களில் பயன்படுத்தப்படுகின்றன. இங்கு ஒரு அழகான பாரம்பரியம் உள்ளது. சமைத்த உணவை முதலில் இறைவனுக்கு நைவேத்தியமாக படைத்து பின்னர் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்வது. இது உணவை மதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் வளர்க்கிறது. உணவை வீணாக்காமல் இருப்பதும் ஒரு சிறந்த நற்பண்பு. பகுதி 10 சுமங்கலி வழிபாட்டின் பாரம்பரியம். வரலட்சுமி விரதத்துடன் சுமங்கலி பெண்களை அழைத்து மஞ்சள், குங்குமம், வெற்றிலை, பாக்கு, பூ, பழம் போன்ற மங்கள பொருட்களை வழங்குவது சில குடும்பங்களில் பாரம்பரியமாக உள்ளது. சிலர் பெண்களுக்கு சிறிய பரிசு பொருட்களையும் வழங்குவார்கள். இதன் அடிப்படை எண்ணம் மங்களம் அனைவருக்கும் பெருகட்டும் என்பதாகும். இந்த வழக்கத்தை கட்டாயமாக நினைக்க வேண்டியதில்லை. உங்களால் முடிந்த அளவுக்கு எளிமையாக செய்யலாம். யாரையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதில்லை. அன்புடன் கொடுக்கப்படும் சிறிய பொருளுக்கும் பெரிய அர்த்தம் இருக்க முடியும். பகுதி 11 விரதத்தில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். விரதம் என்பது உடலை வருத்துவது மட்டுமல்ல. உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ற வகையில் விரதம் கடைபிடிப்பது முக்கியம். உண்ணாமல் இருப்பது அனைவருக்கும் பொருந்தாது. உடல்நிலை, வயது, மருத்துவரின் ஆலோசனை போன்றவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும். குழந்தைகள், கர்ப்பிணிகள், உடல்நல பிரச்சினை உள்ளவர்கள் அல்லது மருந்து எடுத்துக் கொள்பவர்கள் விரதம் பற்றி மருத்துவரின் ஆலோசனையை பெறுவது நல்லது. மேலும் கோபப்படாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள். மற்றவர்களை குறை கூறுவதை தவிர்க்குங்கள். உணவை வீணாக்க வேண்டாம். நான் செய்த பூஜைதான் சிறந்தது என்று மற்றவர்களை ஒப்பிட வேண்டாம். மாறாக அன்பு, அமைதி, நன்றி, பக்தி, நல்ல எண்ணங்கள் இவற்றை வளர்த்து கொள்வதே விரதத்தின் உண்மையான அழகு. பகுதி 12 பூஜையை நிறைவு செய்வது. பூஜை முடிவில் அம்மனிடம் குடும்பத்திற்காக பிரார்த்தனை செய்யலாம். அம்மா, எங்கள் வீட்டில் அமைதி நிலைக்கட்டும். எல்லோருக்கும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கட்டும். நல்ல எண்ணங்கள் பெருகட்டும். எங்கள் குடும்பத்தில் அன்பும் ஒற்றுமையும் நிலைக்கட்டும். எங்களால் முடிந்த நல்ல செயல்களை செய்யும் மனதை அருள வேண்டும் என்று மனமாற வேண்டிக் கொள்ளலாம். வரலட்சுமி விரதத்தின் மிகப்பெரிய செய்தி. வளம் என்பது பணத்தில் மட்டும் இல்லை. அன்பு ஒரு வளம். ஆரோக்கியம் ஒரு வளம். குடும்ப ஒற்றுமை ஒரு வளம். நல்ல மனம் ஒரு வளம். நிம்மதியான தூக்கம் ஒரு வளம். நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு உதவும் மனம் ஒரு பெரிய வளம். எனவே இந்த வரலட்சுமி விரத நாளில் அம்மனிடம் பொருள் வளத்தை மட்டும் கேட்காமல் எது எங்களுக்கு நல்லதோ அதை அருளுங்கள் என்று வேண்டிக் கொள்வோம். நிறைவு. அன்பான நண்பர்களே, வரலட்சுமி விரதம் நம் பாரம்பரியத்தின் அழகான ஆன்மீக வழிபாடுகளில் ஒன்று. இந்த விரதத்தை நீங்கள் உங்கள் குடும்ப பாரம்பரியத்திற்கும் நம்பிக்கைக்கும் ஏற்ற வகையில் எளிமையாக கடைபிடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.